Hello guys, welcome to the Seesaw Trader channel. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த Seesaw Trader channel இதான் நம்ம சேனலில் இல்லாதவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். வாங்க டுடே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டுடே பாருங்கள், நம்ம வழக்கம் போல் 7:30க்கு சென்செக்ஸோட இன்ட்ராடே சார்ட் அண்ட் நிஃப்டியோட இன்ட்ராடே சார்ட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. இதில் அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் அண்ட் ப்ரீமியம் ப்ரைஸஸ் இது எல்லாமே ரெண்டுமே மென்ஷன் ஆகிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த பக்கம் கால் சைடில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும்போது புட் சைடில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கும். ஸோ இதுதான் இதோட அர்த்தம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து கால் சைடில் இங்கே க்ரீன் கேண்டில் வந்துச்சுன்னா, இங்கே புட் சைடில் வந்து தேர்ட் பாயிண்ட்லேருந்து ரெட் கேண்டில் வரும். இதை கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு டு செகண்ட், செகண்ட் டு தேர்ட் போகலாம். இந்த பக்கம் தேர்ட் டு செகண்ட், செகண்ட் டு ஃபஸ்ட்டு வரணும். இதுதான் இதோட ரூலு. ஸோ இப்படி தான் இது இயங்குது. சீசா மாதிரி கால் அண்ட் புட் மட்டும்தான் நம்ம பை பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இந்த ரெண்டு மட்டும்தான் அதில் இருக்கும். சேம் சென்செக்ஸோட சார்ட்டும் இதே மாதிரி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட் இதெல்லாம் கொடுத்துருப்போம். இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஆப்ஷன் செயின் வந்து எப்போயுமே நம்ம ரெண்டு தான் பார்ப்போம். ஒன்று வந்து இந்த ஆப்ஷன் சார்ட் பார்ப்போம், இது சார்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது ஆப்ஷன் சார்ட் அண்ட் ஆப்ஷன் செயின் டேட்டான்னு ஒன்று பார்ப்போம். அந்த ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து நமக்கு ஃபேவராக இல்லை அப்படின்றது பாருங்கள் 9:20க்கே நமக்கு சொல்லியாச்சு. காரணம் என்னென்னா, நிஃப்டி சைடில் புட் சைடு மூவ் ஆகிற மாதிரியும் சென்செக்ஸ் சைடில் கால் சைடு மூவ் ஆகிற மாதிரியும் டேட்டா இருக்குது. ஸோ மாறி மாறி டேட்டா இருக்கனால இன்றைக்கி வந்து நமக்கு சரியான டார்கெட் கிடைக்காது. அப்படின்றதுக்காக நான் பாருங்கள், உங்களுக்கு என்ட்ரி கிடச்சா நிஃப்டியில் 20 பாயிண்ட்டும் சென்செக்ஸில் 100 பாயிண்ட்டும் வெளியே வாங்கன்னு எப்போ 9:20க்கே நான் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து மாறிக்கிட்டே இருந்தது. அந்த மாதிரி மாறும்போது சென்செக்ஸும் இப்போ புட் சைடுக்கு ஃபேவர் ஆகிடுச்சு அப்படின்னு 9:36க்கு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, புட் சைடுக்கு ஃபேவர் ஆனதும் நமக்கு வந்து 115 பை பண்ணேன். 143 வரைக்கும் போச்சு. அட்லீஸ்ட் 150 வரைக்கும் போச்சு. நல்ல டார்கெட் கிடச்சிது. பட் வந்து திரும்ப நான் வந்து 3000 ப்ராஃபிட்டில் புக் பண்ணிட்டேன். பிகாஸ் ஏன்னா அங்கேருந்து திரும்ப கீழே விழுந்துருச்சு. காரணம் என்ன பாருங்கள், இங்கே 10:18க்கு மறுபடியும் சென்செக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணல, மறுபடியும் புட் சைட்லேருந்து கால் சைடு மாறிடுச்சு அப்படின்னு 10:18க்கே இங்கே போட்டுட்டேன். அதை நோட் பண்ணிக்கணும். இதை நான் இங்கே பார்த்ததுமே நான் இந்த ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டேன். சரிங்களா, இதிலே நான் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு. ஐ டோல் த சென்செக்ஸ் இஸ் நாட் சப்போர்ட்டிங், வில் சி அப்படின்னு பாருங்கள் 10:30க்கு திரும்ப விழுந்துருச்சு. ஸோ நடக்கிறதுக்கு முன்னாடியே மாறிடுச்சு. இப்போ திரும்ப பாருங்கள், ஆப்ஷன் செயின் சென்செக்ஸ் வந்து கால் சைடு போயிடுச்சு, நிஃப்டி புட் சைடு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடந்துன்னு பாருங்கள். நிஃப்டியில் தான் நான் இன்றைக்கி இருந்தேன். இங்கே பாருங்கள், நிஃப்டியில் நேற்று நடந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் சம்பவம் தான் நடந்தது. ஃபஸ்ட்டு மேலே ஓப்பன் ஆகி தேர்ட் பாயிண்ட்லேருந்து இங்கே பாருங்கள், இந்த கர்சர் இந்த லைன் தெரியுதா, இங்கே வந்து 1 2 3 4 ஃபோர்த்து கேண்டில் வந்து ரெட் கேண்டில் கீழே க்ளோஸ், தேர்ட் பாயிண்ட்லேருந்து கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. சேம் புட் சைடில் பாருங்கள், இது 1 2 3 4 4வது கேண்டில் இந்த கர்சர் தெரியுது, இங்கே க்ரீன் கேண்டில் வச்சிருச்சா. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் டு செகண்ட் பாயிண்ட் அப்புறம் தேர்ட் பாயிண்ட் போகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி புட் சைடு காட்டுச்சு, பட் சென்செக்ஸும் புட் சைடு காட்டணும். அந்த மாதிரி காட்டும்போது இங்கே பாருங்கள், ஹை எவ்வளோ போயிருக்குன்னா இங்கே 150 வரைக்கும் போச்சு. ஸோ நான் இந்த பெரிய ரெட் கேண்டில் விழுந்ததும் நான் எக்ஸிட் ஆகிட்டேன். காரணம் என்னென்னா, சென்செக்ஸும் புட் சைடு காட்ட வேண்டியது பட் காட்டலை. அதனால் நான் இங்கே பக்கத்தில் எக்ஸிட் ஆகிட்டேன். நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிலனா, அந்த ஆப்ஷன் செயின் படிக்க தெரியலனா, திரும்ப அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் கீழே இங்கே ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆனதும் நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கணும். சரிங்களா, இதுதான் ரூல். ஸோ இந்த ஆப்ஷன் செயினும் புட் சைடுக்கு ஃபேவராக சப்போர்ட் பண்ணியிருந்தால் தாராளமாக இங்கே இருந்து ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கும். இந்த 105லேருந்து 242 வரைக்கும் போயிருக்கும். நேற்று மாதிரியே ஜாக்பாட் ஆகிருக்கும். பட் நடக்கலை இன்றைக்கி. காரணம், நான் இங்கே முன்னாடியே சொல்லிட்டேன், ஆப்ஷன் செயினில் சென்செக்ஸ் நாட் சப்போர்ட்டிங் அப்படின்னு. ஓகேங்களா, அதோட அர்த்தத்தை இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. வித் ப்ரூஃபோடு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நிஃப்டி போகலையா, ஸோ நிஃப்டி வந்து இங்கே ஃபெயில் ஆகிடுச்சு. சரிங்களா, நாமளும் அதன்ட்டில் எக்ஸிட் ஆகிடுச்சு. இப்போ சென்செக்ஸ் பாருங்கள், சென்செக்ஸும் இதே மாதிரி கதை தான். இந்த கர்சர் வச்சுருக்க இடம் பாருங்கள், இங்கே க்ரீன் கேண்டில் மேலே க்ளோஸ் ஆனதும் இங்கே புட் சைடில் இங்கே க்ளோஸ் ஆகிட்டு பாருங்கள். அதே கர்சர் வச்ச இடம் தான். டைம் பாருங்கள் 10:20. சரிங்களா, இது புட் சைடு கீழே போச்சு, இது கால் சைடுக்கு மேலே போச்சு. இந்த மாதிரி இர்ரெலவெண்ட்டாக வந்ததுமே எக்ஸிட் ஆயாச்சு பார்த்து. பட் நான் வந்து சார்ட்டை பார்க்கல, ஆப்ஷன் செயின் டேட்டா மட்டும்தான் பார்த்தேன். அதை பார்த்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகே, இது என்ன சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், கால் சைடில் இங்கே 468 பாயிண்ட்டும் புட் சைடில் 516 பாயிண்ட்டும் ரேஞ்ச் டிஃப்ரெண்ட் இருக்கா. அப்போ இந்த இடத்துல சென்செக்ஸ், இது சென்செக்ஸில் புட் சைடு தான் அதிகமான மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ இதே கால் சைடு பாருங்கள், நிஃப்டியில் பாருங்கள் கால் சைடில் 124 பாயிண்ட்டும் புட் சைடில் 94 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ கொடுத்தா ரெண்டுமே ஒரே மாதிரி கொடுக்கணும். இப்போ நிஃப்டியில் கால் சைடில் அதிக ரேஞ்ச் இருந்தால் சென்செக்ஸ்லையும் காலில் தான் அதிக ரேஞ்ச் இருக்கணும்.
ஆனால் மாறி இருக்குது. நிஃப்டியில் வேறு மாதிரியும் சென்செக்ஸில் வேறு மாதிரியும் இருக்குது. இதை முன்கூட்டியே நம்ம ஆப்ஷன் செயின் வந்து சொல்லிடுச்சு. இதை டீகோடு பண்ணி நமக்கு படிக்க தெரிஞ்சால் தான் மார்க்கெட்டில் இந்த லாஸ்லேருந்து தப்பிக்க முடியும். சரிங்களா? ஸோ மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடர் எப்போயுமே எடுக்கிற ட்ரேடெல்லாம் வின் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு அவங்க எல்லா ட்ரேடரும் மனசில் வைக்க வேண்டியது தன்னோட கேபிட்டலை காப்பாற்றுறது தான். சரிங்களா? இன்றைக்கி எடுக்கிற ட்ரேடு தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ நாளைக்கு விளையாடுறதுக்கு நம்மக்கிட்ட கேபிட்டல் வேணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லியுமே நீங்கள் ஒரு சேஃபான ப்ளே தான் பண்ணுவீங்க. ஸோ அப்படி சேஃபான ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆப்ஷன் செயின் டேட்டாவை கற்றுக்க பாருங்கள். ஆப்ஷன் செயின் டேட்டாவில் தான் இந்த ஆப்ஷன்ஸே இயங்குது. ஏன்னா நீங்கள் பை பண்ண போகிறது கால் ஆப்ஷன் இல்லை புட் ஆப்ஷன் தான். இதை விட்டுட்டு நீங்கள் நிஃப்டியையோ சென்செக்ஸையோ பை பண்ண போகிறது இல்லை. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா ஆப்ஷன் செயின் டேட்டா மிக அவசியமாக கற்றுக்கணும். சரிங்களா? இதுக்கு அதுதான் ப்ரூஃபு, இதுதான் ப்ரூஃபு. ஸோ பார்த்துக்கோங்க. சரி, இப்போ வாங்க நாளைக்கான சார்ட் பார்க்கலாம். ஸோ நாளைக்கான சார்ட் சென்செக்ஸுக்கு இங்கே பாருங்கள். நாளைக்கு புது எக்ஸ்பைரி, புது கான்ட்ராக்ட். ஸோ 81,800 கால், 82,800 போட்டு 16 அக்டோபர் எக்ஸ்பைரியில் இங்கே பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், இது காட்டிட்டு சொல்லிடுறேன். நிஃப்டியில் சேம் எக்ஸ்பைரி தான். 25,100 கால், 25,300 போட்டு இதோட பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நிஃப்டியில் பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா. இங்கே 211, இங்கே 234, இங்கே 136, இங்கே 155, இங்கே 80, 91 ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது ஈக்குவலாக தான் இருக்குது. சென்செக்ஸ் மட்டும் இன்னும் அப்டேட் ஆகலை. அதாவது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது பாயிண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லை. அதாவது ஆனால் இங்கே நான் ஈக்குவல் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கே 1078, இங்கே 1066, இங்கே 678, இங்கே 668. ஸோ கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கா. ஆனால் நான் இந்த ஈக்குவலாக உண்மையாகவே வரல, நானாக கொண்டு வந்தது இது. சரிங்களா? ஸோ இன்னும் சென்செக்ஸ் வந்து சரியாக அந்த புள்ளிகள் வந்து சரியாக அமையலை, சீசா மாதிரி அமையலை. நான் இங்கே ட்ரேட் பண்ணுறதுக்காக அமையச்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிஃப்டிலே இருங்க. நிஃப்டி தான் இப்போ வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இதெல்லாம் பையர்ஸ்க்கான நேரம் தான். நீங்கள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா கடந்த ஒரு மாதமாகவே ஃபுல்லாக செல்லருக்கான நேரமாக தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ தான் மார்க்கெட் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.